இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்திற்கமைய 3 புதிய அமைச்சர்களும் 10 பிரதி அமைச்சர்களும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றனர். புதிய அமைச்சரவை மாற்றத்தின்படி 2 அமைச்சர்கள் மற்றும் 1 பிரதி அமைச்சரின் விடயதானங்கள் அதற்கேற்ப மாற்றப்பட்டுள்ளன. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக பணியாற்றிய பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து சிவில் விமான போக்குவரத்து நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக நகர அபிவிருத்தி அமைச்சு இணைக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிமல் ரத்நாயக்க இன்று போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்றார். பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து நீக்கப்பட்ட சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு அனுர கருணாதிலக்கவிடம் வழங்கப்பட்டது. முன்னர் நகர அபிவிருத்தி, நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சராக பணியாற்றிய அவர் இன்று துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக பதவியேற்றார். அத்துடன் அனுர கருணாதிலக்கவிடமிருந்து நீக்கப்பட்ட நிர்மாண மற்றும் வீடமைப்பு அமைச்சு பொறுப்பு பிரதி அமைச்சராக கடமையாற்றிய வைத்தியர் எச்.எம். சுசில் ரணசிங்கவுக்கு வழங்கப்பட்டது. அதன்படி காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை பிரதி அமைச்சராக இருந்த சுசில் ரணசிங்க வீடமைப்பு, நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சராக இன்று ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றார். முன்னர் எந்த அமைச்சு பதவியையும் வகிக்காத கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன, தினிந்து சமான்குமார, நிஷாந்த ஜெயவீர மற்றும் எம்.ஐ. அர்க்கம் ஆகியோர் பிரதி அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். எச்.எம். முகமது முனீர் சமய மற்றும் கலாச்சார விவகார பிரதி அமைச்சராகவும், இரங்க குணசேகர நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சராகவும், வைத்தியர் முதித்த அசங்க விஜயமுனி சுகாதார பிரதி அமைச்சராகவும், அரவிந்த செனரத் விதாரண, காரணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டனர். நாடு முழுவதும் ஏராளமான சட்டவிரோத நிதி நிறுவனங்கள் தோற்றம் பெற்று அப்பாவி மக்களின் பணத்தை சுரண்டி வருகின்றன. இதற்கு மிக அண்மித்த உதாரணமாக கிழக்கு ஏவாகம் கொரல்ல கூட்டுறவு சங்கம் தமது சேமிப்பு நிதியை இதுபோன்ற ஒரு முன்னிதி வங்கியில் வைப்பிலிட்டதனால் கோடிக்கணக்கான ரூபாய் இழக்கப்பட்டு சுமார் 50,000 வாடிக்கையாளர்களின் வைப்பு தொகைகளும் இழக்கப்பட்டுள்ளன என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அவ்வாறே இணையவழி கடன் மாஃபியா மூலம் பல்வேறு நபர்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்நாட்டிற்கு வந்து இணைய வழியாக கடன்களை வழங்கி இறுதியில் மிரட்டல் விடுத்து அச்சுறுத்தி பணம் பறிக்கும் செயல்முறைகளும் நாட்டில் நடந்து வருகின்றன. மேலும் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தல்களை மதிக்காமல் வாகனங்களை வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தும் லீசிங் நிறுவனங்களினது செயல்களும் அதிகரித்து காணப்படுகின்றன. இந்த விடயத்தில் அரசாங்கம் அவசரமாக தலையீடு செய்ய வேண்டும் என தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் நிச்சயம் மாற்றம் வரும் என தமிழ் மக்கள் உறுதியாக நம்புகின்றனர். அந்த நம்பிக்கைக்கு ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டோம் என்று கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கடைசியாக எனக்கு முன்னர் பேசியவர் கயந்த கருணாதிலக்க அவர்கள். அவர் இறுதியாக குறிப்பிட்ட ஒரு விடயம் தான், வேறு எதுவுமல்ல. கடந்த காலத்தில் 1989ஆம் ஆண்டு 87ஆம் ஆண்டு காலகட்டங்களில் நடந்தவைகளை பற்றி அவர் மீள ஞாபகம் ஊற்றினார். அவைகளை மறந்து விட்டாயா, இதை மறந்து விட்டாயா, அதை மறந்து விட்டாயா என்ற கேள்விகளை கேட்டிருந்தார். அவரிடம் நான் மறுபடியும் அந்த பாணியில் அவர்கள் அதுதான் அவர்களுடைய பாணியாக இருக்குமாக இருந்தால், எங்களுக்கு தெரியும் 1977ஆம் ஆண்டு ஏற்பட்ட இனக்கலவரத்துக்கு நீங்கள் பதில் சொல்வீர்களா, 78ஆம் ஆண்டு ஏற்பட்ட இனக்கலவரத்துக்கு நீங்கள் பதில் சொல்வீர்களா, 79ஆம் ஆண்டு நீங்கள் அவசரகால சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்தீர்களே, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, 81ஆம் ஆண்டு ஏற்பட்ட சர்வஜன வாக்கெடுப்பு மோசடி தொடர்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, 83ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தின் மூலமாக ஏற்பட்ட நர்மத்தனமான நடவடிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, 1981ஆம் ஆண்டு யாழ் நூலகத்தை எரித்த பாவித்தனமான நடவடிக்கை எடுத்துகளை முன்வைப்பீர்களா, கேட்பீர்களா என்று கேட்டால், உண்மையிலேயே நான் ஒன்றை சொல்ல வேண்டும். அந்த வகையான விவாதம் செய்வதாக இருந்தால் நாங்கள் அவ்வாறு செய்து கொண்டு போகலாம். ஏனென்றால் இந்த நாட்டினுடைய நாசமாக்கியதில், நாட்டு மக்களுடைய தேசிய ஒற்றுமை சிதைத்ததில் ஐக்கிய தேசிய கட்சி முன்னணி வகிக்கின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. கௌரவ உறுப்பினர் அவர்கள் பூச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையின் A, C மற்றும் D ஆகிய பிரிவுகளில் உயர் பாதுகாப்பு குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வார்டுகளில் 29 கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சிறைச்சாலை புலனாய்வு மற்றும் தந்திரோபாய பிரிவு மற்றும் போலீஸ் சிறப்பு பணிக்குழு நடத்திய கூட்டு சோதனையின் போது இந்த தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்ட வார்டுகளில் கடுமையான குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்தார்.
மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தெமடகோடு சமைந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள அறையில் ஒரு கையடக்க தொலைபேசியும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரான வெலை சுதா மற்றும் மிதிகம ருவான் ஆகியோரின் அறைகளிலும் கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னால் இந்தியா இருப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனிவரட்ன உயர் பதவிகள் தொடர்பான பாராளுமன்ற குழுவில் கூறியதாக தெரிவித்து சமூக வலைதளங்களில் வெளியான செய்திகள் தொடர்பில் நேற்று வியாழக்கிழமை சபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. புதன்கிழமை நடைபெற்ற உயர் பதவிகள் தொடர்பான பாராளுமன்ற குழுவுக்கு வருகை தந்திருந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனிவரட்ன உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னால் இந்தியா இருப்பதாகவும் கூறியுள்ளதாக தெரிவித்து சமூக வலைதளங்களில் வெளியாக இருந்த செய்திகளை மறுத்து போலீஸ் ஊடக பிரிவினால் நேற்று அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர நேற்று பாராளுமன்றத்தில் விசேட கூற்றை முன்வைத்து கருத்து வெளியிட்ட போதே சபையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. தயாசிரி ஜெயசேகர் எம்பி கூறுகையில், நான் உயர் பதவிகள் தொடர்பான பாராளுமன்ற குழுவில் உறுப்பினராக உள்ளேன். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனிவரட்ன அந்த குழுவுக்கு வருகை தந்திருந்த போது நிசாம் காரியப்பர் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து கூறுகையில், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பான செய்தி சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது. இது தொடர்பில் சகல ஊடகங்களும் எங்களிடம் கேட்கின்றன. இந்நிலையில் தற்போது போலீஸ் ஊடக பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் அதன் பின்னால் இந்தியா இருப்பதாக அவர் கூறவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அவர் அவ்வாறான கருத்தை கூறவில்லை. எனினும் இது தொடர்பில் உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும். உயர் பதவிகள் தொடர்பான குழுவில் இது பற்றி கூறாமல் நீதிமன்றத்தில் யார் பிரதான சூத்திரதாரி என்பதை கூறுங்கள். இது தொடர்பில் அமைச்சரோ பிரதி அமைச்சரோ அல்லது பொறுப்பு வாய்ந்த ஒருவரோ கூற வேண்டும் என்றார். இதன்போது எழுந்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ச்சன நாணயக்கார கூறுகையில், இது தொடர்பில் விசாரணை நடத்தப்படுகிறது. அந்த செயற்குழுவில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். அவர் அவற்றை ஊடகங்களுக்கு கூறவில்லை. அது விசாரணையின் ஒரு பகுதி என்பதால் அந்த கருத்தை நீக்குமாறு உத்தரவிட முடியாது. வேறு வழியில் இந்த விசாரணைகளை சீர்குலைக்க முயற்சிப்பவர்களுக்கு இடமளிக்க வேண்டாம் என்று கூறுகிறேன் என்றார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் எழுந்த தயாசிரி ஜெயசேகர் எம்பி குறித்த விடயத்தை நிசாம் காரியப்பர் எம்பியே அதனை ட்வீட் செய்துள்ளார். உயர் பதவிகள் தொடர்பான குழுவில் நடக்கும் விடயங்களை எவரும் ட்வீட் செய்வதில்லை. அவர் புதிய உறுப்பினர் என்பதால் அது அவருக்கு தெரியாமல் இருக்கும். அவர் நேற்று முன்தினம் காலையிலே ட்வீட் செய்திருந்தார். ஆனால் இந்த விடயங்கள் புதன்கிழமை மாலையே வெளியாகியிருந்தன என்றார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறுகையில், உயர் பதவிகள் தொடர்பான குழுவுக்கு அதிகாரிகள் பொறுப்பு கூறலுடனேயே அழைக்கப்படுகின்றார்கள். அது பாராளுமன்றத்தில் உள்ள பிரதான செயற்குழுவாகும். இங்கு வரும் அதிகாரிகள் அந்த குழுவின் மீது நம்பிக்கை வைத்து கேள்விகளுக்கு பதிலளிக்கின்றனர். அவ்வாறு பதிலளிக்கும் விடயங்கள் அந்த குழுவின் உறுப்பினர்களால் தனிப்பட்ட சமூக வலைதள கணக்குகளில் வெளியிடப்படுகின்றது என்றால் அது பாரதூரமான குற்றமாகும். அவர்களுக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட வேண்டும். இவ்வாறு வெளியில் சமூக வலைதளங்களில் எழுதும் பழக்கத்தை நிறுத்த வேண்டும். சம்பந்தப்பட்ட எம்பியை அழைத்து அவரை எச்சரிக்க வேண்டும். அவரை அந்த குழுவில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்றார். எல்லை நிர்ணய பணிகள் முடிவடைந்த பின்னர் அடுத்த வருடத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹீர தெரிவித்தார். எவ்வாறாயினும் எல்லை நிர்ணய பணிகள் முடிவடைந்த பின்னர் பாராளுமன்றத்தினால் தீர்மானிக்கப்படும் வரையில் இந்த முறையில் அந்த தேர்தல் நடத்தப்படும் என்று இப்போதே கூற முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை ஜெனீவா தீர்மானம் தொடர்பில் அமைச்சர் விஜித ஹீரத்தின் உரையை தொடர்ந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் செயலாளரும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானால் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஜீவன் தொண்டமான் எம்பி தனது கேள்வியின் போது ஜெனீவாவில் மாகாண சபைகள் தொடர்பில் எல்லை நிர்ணயங்கள் குறித்த நடவடிக்கை தொடர்பாக அமைச்சரால் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி எல்லை நிர்ணய நடவடிக்கைக்கான கால அளவு எவ்வளவு என கேட்கின்றேன் என்றார். அதற்கு அமைச்சர் தொடர்ந்து கூறுகையில், எல்லை நிர்ணய நடவடிக்கை தொடர்பான பணி பாராளுமன்றத்தினுடையது. அது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். அந்த நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னர் அடுத்த வருடத்தில் தேர்தல் நடக்கும். எல்லை நிர்ணய நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னர் புதிய முறையிலா அல்லது பழைய முறையிலா தேர்தலை நடத்துவது என்று முடிவு செய்யப்படும். எவ்வாறாயினும் பாராளுமன்றமே அதனை தீர்மானிக்கும் என்றார். எமது மக்களின் மனித உரிமைகளை அரசியலாக்கி ஜெனீவாவை கடவுளாகவோ அல்லது பேயாகவோ சித்தரித்து குறுகிய அரசியல் செயற்பாடுகளை மேற்கொள்வது எமது நோக்கமல்ல. சர்வதேச பொறிமுறையை நிராகரிக்கும் அதே வேளையில் அரசியல் மயமாக்கல் காரணமாக சர்வதேச மயமாக்கப்பட்ட இந்த பிரச்சினைகளை நமது சொந்த நாட்டில் சுயாதீனமான செயல்முறைகள் மற்றும்
பிரச்சினைகளையும் நிறுவனங்கள் மூலம் தீர்க்க அனைவரின் ஆதரவையும் பெறுவதே எமது நோக்கமாகும். இதற்கான எங்கள் உறுதிப்பாட்டை மனித உரிமைகள் ஆணைக்குழு அங்கீகரித்துள்ளது என்று வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்தார். ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் வாக்கெடுப்பை கோருவது ஒரு பயனற்ற செயல். கடந்த அரசாங்கங்கள் தெரிந்தே பொது பணத்தையும் நேரத்தையும் வீணடித்து வாக்கெடுப்பு தோல்வியடையும் என்ற நம்பிக்கையில் செய்த அந்த பயனற்ற மக்கள் விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவது எங்கள் அரசாங்கத்தின் கொள்கை அல்ல. 2021 நிறுவப்பட்ட இந்த பொறுப்புக்கூறல் திட்டத்தை விரைவில் முடித்து நமது சொந்த பிரச்சினைகளை தீர்க்கக்கூடிய சூழ்நிலையை விரைவில் உருவாக்க முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான பேரணி குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை விளக்கும் வகையில் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து பேசுகையில், இலங்கை தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவது இது முதல் முறை அல்ல. 1980களிலும் 2009 போர் முடிந்த பின்னரும் தற்போதைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் அதன் முந்தைய அமைப்பான மனித உரிமைகள் ஆணையமும் இலங்கையில் போர் தொடர்பான மற்றும் பிற மனித உரிமை மீறல்கள் குறித்து பல தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டுள்ளன. 2009 முதல் மட்டும் இலங்கை தொடர்பாக 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்த தீர்மானங்கள் 2009, 2012, 2013, 14, 15 மற்றும் 17, 19, 21, 22 மற்றும் 2024 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டன. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசாங்கங்கள் இந்த தீர்மானங்களுக்கு வெவ்வேறு கொள்கைகளை ஏற்றுக்கொண்டுள்ளன. சில நேரங்களில் இந்த அரசாங்கங்கள் இந்த தீர்மானங்களை ஆதரித்து அவற்றில் பங்காளிகளாகவும் மாறிவிட்டன. 2015, 2017, 2019 மற்ற சந்தர்ப்பங்களில் அதிகாரத்தில் உள்ள அரசாங்கங்கள் தீர்மானங்களில் வாக்களித்துள்ளன. 2012, 2013, 2014, 2021, 2022 மற்ற சந்தர்ப்பங்களில் இலங்கை அரசாங்கம் இலங்கை மீது ஒரு தீர்மானத்தை சமர்ப்பித்துள்ளது. மற்ற சந்தர்ப்பங்களில் அதிகாரத்தில் உள்ள அரசாங்கங்கள் தீர்மானங்களில் வாக்களிக்கவில்லை, மேலும் தீர்மானங்களின் சில பிரிவுகளை மட்டுமே எதிர்த்தன என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் உள்ளிட்ட 4 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கை டிசம்பர் 17ஆம் திகதிக்கு விசாரணைக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று திகதியிட்டது. 2012ஆம் ஆண்டு கிரேக்க அரசாங்கத்தின் பொருளாதார சரிவை காரணம் காட்டி இலங்கை அரசாங்க நிதியை கிரேக்க பத்திரங்களில் முதலீடு செய்ததன் மூலம் இலங்கை அரசாங்கத்திற்கு ரூபாய் 1.8 பில்லியனுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன் அழைக்கப்பட்ட போது பிரதிவாதிகளும் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். ஐக்கிய மக்கள் தலைமை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சியுடன் அரசியல் ரீதியாக ஒரு பொதுவான வேலை திட்டத்தில் ஈடுபட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்திலும் அதற்கு முன்னர் நடைபெற்ற 2 நிர்வாக குழு கூட்டங்களிலும் இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டையும் மக்களையும் பாதிக்கும் பிரச்சினைகள் குறித்தும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு நடைமுறை மற்றும் மக்கள் சார்ந்த கொள்கை ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இரு கட்சிகளின் அடையாளத்தையும் பேணுவதற்கு எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் கூறியுள்ளார். மக்களை சுரண்டும் நுண்கடன் நிதி நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வியை பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எழுப்பினார். மக்களை சுரண்டும் மத்திய வங்கியின் அனுமதி இல்லாத கடன் நிதி நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுமா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்குமா? இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் கேள்வி பதிலின் போது சாணக்கியன் அவர்கள் எழுப்பிய கேள்வி நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரிடம் வினவப்பட்டது. அதில் சம்மாந்துறை, கல்முனை, பொத்துவில், ஏராவூர் மற்றும் மருதமுனை ஆகிய பிரதேசங்களில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றை 2014 பிப்ரவரி 5ஆம் தேதி காலப்பகுதியில் நடத்தப்பட்டது. மேற்படி நிதி நிறுவனத்தின் பணிப்பாளர்களாக பணியாற்றிய அகமது ஷெரீன், முகமது இஷாப் மற்றும் ஃபாத்திமா ஃபர்ஸ் மார்கார் ஆகியோரால் 1400 பேரிடம் சுமார் 170 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட அதிகமான பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது என்பதையும் கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ள இவர்கள் இன்றளவிலும் காணாமல் போயுள்ளனர் என்பதை அமைச்சர் அறிவார்களா? இதில் குறிப்பிடப்பட்டவர்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் யாது என்பதையும் இவர்கள் மோசடி செய்துள்ள தொகையின் மூல அதன் உரிமையாளர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்பதையும் அது தொடர்பில் பின்பற்றப்படும் நடவடிக்கைகள் யாவை என்பதையும் இவ்வாறான நிதி நிறுவனங்கள் தொடர்பான முறையான கண்காணிப்பு மேற்கொண்டு நம்பகத்தன்மை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்பதையும் அமைச்சரிடம் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இன்று இடம்பெற்ற பாராளுமன்ற விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் உரை நிகழ்த்தினார். இருந்ததிலே பிரதான வீதிகள், பிரச்சனைக்குரிய வீதிகள்னா அந்த 2 வீதிகள் தான் சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் கடந்த அரசாங்கத்தில் வந்த வரவு செலவு திட்டத்தில்
பல்வேறு நிதி ஒதுக்கீடுகள் வழங்கியிருந்தோம், குறிப்பாக வீதி அபிவிருத்திக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, வீதி அபிவிருத்தி இருந்தால் மட்டும்தான் பொருளாதாரம் மேம்படுத்த முடியும். இன்னைக்கு இந்த 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 புகாரை நான் முன் வச்சுதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு கௌரவ சபாநாயகர் அவர்கள் உட்கார்ந்துருக்கும் போது கௌரவ அமைச்சர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அந்த அமைச்சர் பதில் சொல்லும் போது அது ஒரு தவறான கருத்து, ஒரு பொய்யான கருத்து. அதை திருத்துறதுக்கு முழு உரிமை எனக்கு இருக்கு. நான் திருத்தும் பணியில் ஈடுபடும் போது என்னோட ஒலி வாங்கிய வெட்டுறது, அதுக்கப்புறம் எனக்கு பதில் சொல்ல முடியாமல் அப்படியே நிப்பாட்டுறது, அது தவறான விஷயம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எந்த விதமான அரசியலும் இதில் கிடையாது. கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் 2000 பேருக்கு வீடுகள் வழங்குறோம். நான் சொன்னால் அது போய் வீடுகள் வழங்கல, ஒரு சர்டிஃபிகேட் வழங்குறீங்க. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு எந்த விதமான சட்ட பலமும் கிடையாதுன்னு நான் தெரிவித்தேன். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னார், வீடை உடனே கொடுக்க முடியுமான்னு. உடனே கொடுக்க முடியாது, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு வருஷம் நான் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் 1300 வீடுகளுக்கு மேலே நான் கட்டி முடிச்சு ஒப்படைச்சிருக்கேன். வீதிகளும் கட்டி முடிச்சு ஒப்படைச்சிருக்கோம். நான் கேட்ட கேள்வி, ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினராக நீங்க எங்கள்கிட்ட சொல்லுங்க, எத்தனை வீடுகள் கட்டியிருக்கீங்க? பாராளுமன்ற சிறப்புரிமைகளையும் சமூக வலைத்தளங்களையும் பயன்படுத்தி போலி செய்தி ஒன்று பரப்பப்படுகிறது. எனது மகன் தொடர்பில் தவறான செய்திகளை பகிர்ந்தவர்கள் அதனை நிரூபிக்க தவறினால் அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். நேற்று வியாழக்கிழமை குற்றப்புலனாய்வு பிரிவில் இது குறித்து முறைப்பாடு அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், பாராளுமன்ற சிறப்புரிமைகளையும் சமூக வலைத்தளங்களையும் பயன்படுத்தி போலி செய்தி ஒன்று பரப்பப்படுகிறது. இது தொடர்பிலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்தோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. இதனால் கலக்கமடைந்துள்ள எதிர்க்கட்சிகள் தற்போது ஆளும் தரப்பினரில் உள்ளவர்களை தொடர்புபடுத்தி போலி செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. நாம் எதிர்க்கட்சியில் இருந்தபோது ஆளும் கட்சியை விமர்சித்திருக்கின்றோம். ஆனால் ஒருபோதும் அரசியல்வாதிகளின் பிள்ளைகளை இலக்கு வைக்கவில்லை. ஆனால் இன்று எமது பிள்ளைகளையும் இலக்கு வைத்து அவர்களையும் பழிவாங்க எதிர்க்கட்சிகள் முயற்சிக்கின்றன. அதற்காக பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்திக் கொள்கின்றனர். இந்த போலி செய்திகள் சமூக வலைத்தளங்களிலும் பரவலாக பகிரப்படுகின்றன. எனது மகன் பதுல்ல மத்தியமா வித்தியாலயத்தில் கற்கின்றார். அவர் இன்னும் சாதாரண தர பரீட்சை கூட எழுதவில்லை. பாராளுமன்றத்தில் கூறப்பட்டதை போன்று ஒரு சம்பவம் இடம்பெற்றதா என்பதை பாடசாலை அதிபரிடம் கேட்டால் உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். இது தொடர்பில் போலீசில் முறைப்பாடு அளிக்க வேண்டாம் என்று அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அது உண்மையெனில் போலீசாரிடம் அது குறித்து கேட்கலாம். இந்த போலி செய்தி எவ்வாறு உருவாக்கப்பட்டது, சமூக வலைத்தளங்களில் யாரால் பகிரப்பட்டது என்பது குறித்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு குற்ற புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்திருக்கின்றோம். இதனை கூறியவர்கள் உண்மையை உறுதிப்படுத்தாவிட்டால் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும். எதிர்கால சந்ததியினரை பாதிக்கும் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு இனியும் இடமளிக்க முடியாது என்றார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மற்றும் ஏனைய சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 17ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னகோன் மற்றும் ஏனைய சந்தேக நபர்கள் விசாரணைக்காக இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் திகதி மாத்தறை வலிகம பலனி பகுதியில் உள்ள விடுதியொன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஐஸ் போதைப் பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட மன்னாரை சேர்ந்த மேசன் தொழிலாளிக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த் கொடவேல 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். மன்னாரை சேர்ந்த 21 வயது இளைஞருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி ஐஸ் போதைப் பொருளை ஏற்றி சென்ற போது போலீசாரால் மன்னார் எழுந்தூர் சந்திக்கு அருகில் இந்த பிரதிவாதி கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் சட்டமா அதிபர் 2008ஆம் ஆண்டு முதலாம் இலக்க போதைப்பொருள் மற்றும் மனோவியல் பொருட்கள் சட்டத்தின் கீழ் பிரதிவாதிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தார். விசாரணைக்கு பிறகு தீர்ப்பை வழங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதி வழக்கு தொடுநரால் பிரதிவாதி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதன்படி இந்த தண்டனை பிரதிவாதிக்கு விதிக்கப்படுவதாக நீதிபதி தனது தீர்ப்பில் கூறினார்.
கண்டி தெனக்கும்புர பிரதேசத்தை சேர்ந்த 2 சிறுவர்கள் காணாமல் போயிருந்த நிலையில் அவர்கள் இருவரின் சடலங்கள் இன்று மகாபலி கங்கையில் மிதந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக கண்டி போலீசார் தெரிவித்தனர். 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் 13 மற்றும் 14 வயதுடைய சிறுவர்கள் இருவர் புதன்கிழமை வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ள நிலையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை என கண்டி போலீஸ் நிலையத்தில் வியாழக்கிழமை முறைப்பாடு அளிக்கப்பட்டது. இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது சிறுவர்கள் இருவரும் புதன்கிழமையன்று மகாபலி கங்கைக்கு செல்வதை கண்டதாக பிரதேசவாசிகள் போலீசாரிடம் தெரிவித்தனர். இந்நிலையில் காணாமல் போன சிறுவர்களில் ஒருவர் மகாபலி கங்கையில் மிதந்த நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் மற்றைய சிறுவனின் சடலமும் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சிறுவர்கள் இருவரும் மகாபலி கங்கையில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அங்கிருந்த மீனவர் ஒருவர் கங்கையின் நீர்மட்டம் அதிகமாக உள்ளதால் கங்கையில் நீராட வேண்டாம் என எச்சரித்தும் சிறுவர்கள் இருவரும் தங்களுக்கு நீச்சல் தெரியும் என கூறி கங்கையில் தொடர்ந்து நீராடிக் கொண்டிருந்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 30 ராமேஸ்வர மீனவர்களையும் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதிமன்றம் நேற்று மாலை உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் ராமேஸ்வரம் பாம்பன் பகுதிகளைச் சேர்ந்த 30 மீனவர்களை நெடுந்தீவு கடற்பரப்பின் 4 படகில் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் கடற்படையினரால் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட 30 மீனவர்கள் கடற்படையினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் நேற்று காலை மன்னார் மாவட்ட கடற்சொழில் நீரியல் வளத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு திணைக்கள அதிகாரிகளின் பதிவு நடவடிக்கைகளின் பின்னர் நேற்று மாலை மாவட்ட நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு மன்னார் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். குறித்த வழக்கை விசாரித்த மன்னார் நீதவான் குறித்த மீனவர்களை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை மீனவர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இந்தியாவிலிருந்து கடல் வழியாக சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 149 புறாக்களை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கடற்படையினர் நடத்திய விசேட சோதனையின் போது இந்தியாவிலிருந்து கட்பிட்டிக்கு கொண்டுவரப்பட்ட ஒரு படகில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த புறாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த பறவைகள் ராமேஸ்வரம் அல்லது அருகிலுள்ள இடத்திலிருந்து இலங்கை கடல் பகுதிக்கு கொண்டுவரப்பட்டு பின்னர் இந்த மீன்பிடி படகிற்கு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி அந்த படகின் இயக்குநரும் மற்றொரு நபரும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு 149 புறாக்கள் வனவிலங்கு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இந்த புறாக்களில் ஒன்று ரூபாய் 50,000 முதல் 1 லட்சம் வரை விற்க தயாராக இருந்ததாக தெரிய வந்துள்ளது. தங்காலை சீனிமோதிர பிரதேசத்தில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இருவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த போதைப் பொருட்களை கரைக்கு கொண்டு வந்ததாக கூறப்படும் படகின் உரிமையாளரும் புவக் தண்டாவை சனா என்பவரும் எதிர்வரும் 13ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். தங்காலை சீனிமோதிர பிரதேசத்தில் வைத்து பாரிய அளவு போதைப் பொருட்கள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனை அடுத்து இதனுடன் தொடர்புடைய பலரும் தொடர்ந்தும் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த போதைப்பொருள் தொகை படகு மூலம் கொண்டுவரப்பட்டதாகவும் இது வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அதன்படி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இருவரை விளக்கமறியலில் வைக்க இன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஊவா நவோதய திட்டத்தின் கீழ் நடைபெற்ற கலை மற்றும் கலாசார விழாவுடன் இணைந்ததாக ஆதிவாசிகள் அகராதி வெளியிடப்பட்டுள்ளது. மஹியங்கனை பிரதேசத்தில் உள்ள தம்பான பகுதியில் ஆதிவாசிகள் தமது கலை கலாச்சாரங்களை பேணி பாதுகாத்து வருகின்றனர். குறிப்பாக அவர்களது மொழி, நடை, உடை, பாவனை, கலாச்சாரம், மருத்துவம், உணவு முறை போன்ற அம்சங்களை பெரிதும் மதித்து பாதுகாக்கின்றனர். இவற்றை நவீன காலத்து பிந்திய சந்ததிகளுக்கு பாதுகாத்து வைப்பதுடன் தற்காலத்தவர் அதனை புரிந்து கொள்ளும் வகையிலும் மேற்படி அகராதி தேவைப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிகழ்வில் ஊவா மாகாண ஆளுநர் கபில ஜெயசேகர, ஊவா மாகாண பிரதம செயலாளர் அனுஷா கோகுல, ஆதிவாசிகளின் தலைவர் ஊர்வரிகே வன்னியலத்தோ ஆகியோர் கலந்து கொண்டனர். கொட்டகல பிரதேச சபைக்குட்பட்ட போகாவத்த நகரத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் கொட்டகல பிரதேச சபை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட சிரமதான நிகழ்வு அண்மையில் நடைபெற்றது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது கொட்டகல பிரதேச சபை தவிசாளர் ராஜமணி பிரசாந்த் தலைமையில் இடம்பெற்றது. மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் நகரம் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டதுடன் வீதி விளக்குகள் புனரமைக்கப்பட்டதுடன் வடிகால் அமைப்புகள் சீரமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் கொட்டகல
கொட்டகல பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் லட்சுமணன் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தொழில் அதிகாரி, தொழில்நுட்ப அதிகாரி, பிரதேச சபையின் செயலாளர், உத்தியோகஸ்தர்கள், ஊழியர்கள், பூகாவத்த முச்சக்கர வண்டி சாரதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெக்கோ சமனின் மனைவி ஷாதிகா லக்ஷானி மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளிகளுக்கு சொந்தமான 13 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளில் குறித்த சந்தேக நபரின் 5 வங்கிக் கணக்குகளும் அடங்கும் என்று போலீசார் தெரிவித்தனர். குறித்த முறைப்பாடு இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பின்னர் சந்தேக நபரை 23ஆம் திகதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார். நாட்டில் 60% பாடசாலை மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது. உயர்தரங்களில் கற்கும் மாணவர்களில் 24% மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் தெரியவந்துள்ளது. ஆய்வின் மூலம் இந்த தகவல் தெரியவந்துள்ளதாக இலங்கை சிறுவர் மற்றும் இளம் பருவத்தினர் தொடர்பான மனநல வைத்திய நிபுணர் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் மீரு சந்திரதாஸ் தெரிவித்தார். கல்வியின் கடுமையான அழுத்தம், வீட்டில் பெற்றோருடனான பிரச்சினைகள், சமூக ஊடகங்களை பயன்படுத்துதல் மற்றும் பிள்ளைகளுக்கு ஏற்படும் உடல் ரீதியான அழுத்தம் ஆகியவை இந்த மன அழுத்தத்திற்கு காரணங்கள் என்பதை இந்த மனநல சோதனை கண்டறிந்துள்ளது. இலங்கையின் மக்கள் தொகையில் 19% பேர் மன அழுத்தத்தின் அறிகுறிகளை கொண்டுள்ளனர் என்பதை இது காட்டுகிறது என்றார். இன்றைய உலக மனநல தினத்தை முன்னிட்டு தனது கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது பேராசிரியர் மீரு சந்திரதாஸ் இவ்வாறு கூறினார். வெளிநாட்டில் தலைமறைவாகியிருக்கும் திட்டமிட்ட குற்றவாளி மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான மகேஷ் பண்டாரவின் மைத்துனர் சிறப்பு படை அதிகாரிகளால் கூறிய ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறப்பு படை தளபதி துணை போலீஸ் மா அதிபர் சமந்த டி சில்வாவின் உத்தரவு மற்றும் அறிவுறுத்தலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை பண்டல போலீஸ் பிரிவின் மாகந்துர கோணாவில பகுதியில் நேற்றைய தினம் சிறப்பு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் கோணாவில மாகந்துர பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ரிப்பீட்டர் வகை ஆயுதம், வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட மைக்ரோ பிஸ்டல் ஒன்று, பிஸ்டலுக்கான ஒரு தோட்டா கோப்பு, 7 9 மில்லிமீட்டர் தோட்டாக்கள், 9 12 ரக போரா தோட்டாக்கள், ஒரு வாள், 1100 ரூபாய் பணம், தேசிய அடையாள அட்டையுடன் கூடிய ஒரு பணப்பை என்பன பறிமுதல் செய்யப்பட்டன. குறித்த சந்தேக நபர் உள்ளிட்ட சான்று பொருட்கள் மேலதிக விசாரணைக்காக பன்னல காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டில் தரம் 1க்கு அனுமதிக்கப்படும் மாணவர்களுக்காக முறைப்படி வகுப்புகளை ஆரம்பித்தல் தொடர்பில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் அரசாங்க பாடசாலைகளில், அரச உதவி பெறும், உதவி பெறாத தனியார் பாடசாலைகளில் 2026ஆம் ஆண்டில் தரம் 1 மாணவர்களுக்கான வகுப்புகளை 2026 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அன்று ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும், அத்தினத்திற்கு முன்னர் தரம் 1க்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை பாடசாலைக்கு அனுமதித்துக் கொள்ள வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி அன்றைய தினம், அதாவது 2006 ஜனவரி 20ஆம் தேதி அன்று தரம் 1 மாணவர்களுக்கு முறையாக வகுப்புகளை ஆரம்பிப்பதற்குரிய வரவேற்பு நிகழ்ச்சியில் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டியது அவசியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நுகேகொட பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் நீச்சல் குளத்தில் 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிறுவன் கல்வி பயின்று வந்த முன்பள்ளியின் உதவி அதிபர் உட்பட 7 பேரை மிரிகான போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 8ஆம் திகதி முற்பகல் மிரிகான ஸ்டான்லி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இந்த சம்பவம் பதிவானது. அன்று சிறுவன் உட்பட குழு ஒன்று ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர் ஒருவரின் வழிகாட்டுதலின் கீழ் ஹோட்டலின் நீச்சல் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்த போது சிறுவன் நீரில் மூழ்கியுள்ளார். பின்னர் சிறுவன் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் உயிரிழந்து காணப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. சிறுவனின் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனைகள் நேற்று இடம்பெற்றதுடன் கழுபோவில வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி சடலம் தொடர்பாக திறந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். அதன்படி இந்த சம்பவம் தொடர்பாக முன்பள்ளியின் உதவி அதிபர், விளையாட்டு ஒருங்கிணைப்பு அதிகாரி, பிள்ளைகளுக்கு பொறுப்பான 2 ஆசிரியர்கள், முன்பள்ளி ஊழியர் ஒருவர் மற்றும் 2 நீச்சல் பயிற்றுநர்கள் உட்பட 7 பேரை மிரிகான போலீசார் கைது செய்துள்ளனர். கிழக்கு மத்திய ஊவா, தென் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும், பொலனறுவ, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மற்றும் தென் மாகாணங்களில் காலை நேரங்களில் மழை பெய்யக்கூடும். சப்ரகமோ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவக்கூடும். இடியுடன் கூடிய
மழையுடன் ஏற்படக்கூடிய மின்னல் தாக்கம் மற்றும் தற்காலிக பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. காசா போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளின் விடுதலை உள்ளிட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த அமைதி திட்ட யோசனைக்கு இஸ்ரேலிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலைக்கான திட்ட யோசனைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் ஹமாஸுக்கு இறுதி எச்சரிக்கையை விடுத்த நிலையில் அதன் பிறகு ஹமாஸ் காசா பகுதிக்கான அமெரிக்க அமைதி திட்ட யோசனையின் முதலாவது நடவடிக்கையை ஏற்க ஒப்புக்கொண்டது. அதன்படி ஹமாஸ் அடுத்த திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் நூற்றுக்கணக்கான பலஸ்தீன கைதிகளையும் விடுவிக்கும் என்பதுடன் இஸ்ரேலிய படைகள் வரும் நாட்களில் காசா பகுதியின் சில பகுதிகளிலிருந்து பின்வாங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கும் நிலையில் உதவி பொருட்களை ஏற்றி செல்லும் லாரிகள் காசா பகுதிக்குள் நுழைய முடியும் என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. 2025 ஆண்டு நோபல் பரிசுக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அதன்படி இன்று 2025 ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலாவின் எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சாடோவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வெனிசுலா மக்களுக்கான ஜனநாயக உரிமைகளை ஊக்குவித்ததற்காகவும் சர்வாதிகாரத்தில் இருந்து ஜனநாயகத்திற்கு அமைதியான மாற்றத்தை நோக்கி அவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்காகவும் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிலிப்பைன்ஸின் மின்டோனோவ் நகரில் 7.4 மேக்னியூட் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இந்த சக்தி வாய்ந்த நில அதிர்வை தொடர்ந்து ஆழிப்பேரலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வு 62 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நில அதிர்வால் கட்டிடங்கள் அதிர்ந்துள்ளதாகவும் இதனால் மக்கள் அச்சமடைந்து வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2025 ICC மகளிர் உலக கிண்ண தொடரின் லீக் கட்டம் தற்சமயம் நடைபெற்று வருகிறது. 8 அணிகள் 50 ஓவர் உலக சாம்பியன்ஸ் பட்டத்துக்காக போராடி வருகின்றன. லீக் கட்டத்தில் ஒவ்வொரு அணியும் தலா 7 போட்டிகளில் விளையாடும். அதில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு மட்டுமே அரையிறுதியில் விளையாட வாய்ப்பு கிடைக்கும். இந்த நிலையில் நேற்று 10வது லீக் போட்டியில் தென்னாப்பிரிக்க மகளிர் கிரிக்கெட் அணி இந்தியாவை 3 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. இந்த வெற்றியின் மூலம் தென்னாப்பிரிக்கா 4 புள்ளிகள் மற்றும் 0.888 நிகர ஓட்ட விகிதத்துடன் புள்ளிகள் பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியது. அதே நேரம் இந்தியா 4 புள்ளிகள் மற்றும் 0.959 நிகர ஓட்ட விகிதத்துடன் 3வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலியா 3 போட்டிகளிலிருந்து 5 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் இங்கிலாந்து 2 போட்டிகளிலிருந்து 4 புள்ளிகளுடன் 2வது இடத்திலும் உள்ளன. பங்களாதேஷ் 2 புள்ளிகளுடன் 5வது இடத்திலும் இலங்கைக்கு 1 புள்ளியுடன் 6வது இடத்திலும் உள்ளது. அதே நேரம் நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் எதுவித புள்ளிகள் இல்லாமல் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன.